Dear students, இன்னைக்கு exercise 1.3ல first sum பார்க்க போறோம். Let f equal to x, y such that x, y belongs to n and y equal to 2x. So given என்ன எழுதிக்கிறீங்க? y equal to 2x. Okay? And be a relation on n. nங்கிற எல்லாமே natural number. எல்லாமே xும் natural number, yும் natural number. So find. இப்போ findல என்னென்ன எழுதணும்? Domain, codomain, range. Okay, find the domain, codomain and range. Is this relation a function? இந்த relation function அப்படின்னு கேக்குறாங்க. Is this a function? இந்த relation ஒரு function So இது நாலும் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். எப்பவுமே இந்த மாதிரி givenும் ஃபைண்டும் நம்ம எழுதிக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? y equal to 2x. ஓகே, தென் இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுத்ததுனால நான் எக்ஸுக்கு 1, 2, 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு y வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, x equal to 1, தென் y equal to 2 into 1 equal to 2. நெக்ஸ்ட் x equal to 2, தென் y equal to 2x னா 2 into 2. 2 2s are 4. Then x equal to 3. Then y equal to 2 into 3. 2 3s are 6. Okay. So that in the value அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு ஒரு function நம்ம எழுதுவோம். அப்போ function என்ன பண்ணுவோம்? f equal to ordered pair 1, 2 எழுதலாமா? Then 2, 4. Then 3, 6. Okay, so that இது இப்படியே dot போயிட்டே இருக்கும் natural numbers. இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு arrow diagram draw பண்ணலாம். So arrow diagram என்ன? X and then y. Okay, x value, y value. So இதுவும் natural number தான் சொன்னாங்க. இதுவும் natural number. So natural number எதுல start ஆகும்? 1, 2, 3, 4, 5, 6 dot போயிட்டே இருக்குமா? சேம் yக்கும் அதே தான் போடுறோம். 1, 2, 3, 4, 5, 6 dot போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஆர்டர்ட் பேர் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? 1, 2 கனெக்ட் பண்ணிடலாமா? 1, 2, தென் 2, 4, தென் 3, 6. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க கொஷினில் பாருங்க. ஃபைண்ட் த டொமைன், கோடொமைன், ரேஞ்ச். இப்போ ஃபர்ஸ்ட் டொமைன் பார்க்கலாம். நம்மளை பொறுத்தளவுக்கு டொமைன் என்னன்னு சொல்லியிருக்கோம்? எப்போவுமே ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஓகே, ஆர்டர்ட் பேரில் உள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எல்லாமே டொமைன். ஸோ 1, 2, 3 dot. ஓகே, இது பாருங்களேன், ஆர் நேச்சுரல் நம்பர்னே சொல்லலாமா? ஆர் நேச்சுரல் நம்பர். தென் கோடொமைன் பாருங்க. கோடொமைன் என்ன சொல்லியிருக்கோம்? ஆர்டர்ட் பேரில் உள்ள second elements. So 1, 2, 3, 4 dot போயிட்டே இருக்கும் இதுவும். ஸோ இதுவும் நேச்சுரல் நம்பர். இப்போ டொமைன் கோடொமைன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் என்னன்னு சொல்லியிருக்கோம்? எப்பவுமே ரேஞ்சுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஆர்டர்ட் பேரில் என்னென்ன நம்பர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா இமேஜஸில், அது மட்டும்தான் வரும். திரும்பவும் சொல்கிறேன், டொமைன்னா எக்ஸில் உள்ள எல்லா வேல்யூஸுமே, விச் மீன்ஸ் ஆர்டர்ட் பேரில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே டொமைனில் வந்துடுது. கோடொமைன் பொறுத்தளவுக்கு ஒயில் வரக்கூடிய எல்லா வேல்யூஸும் கோடொமைனில் எழுதிடுறோம். ரேஞ்சுங்கிறதுக்கு மட்டும்தான் ஒய், விச் மீன்ஸ் இது இமேஜ்னு நம்ம சொல்லுவோம். இந்த இமேஜில் எதெல்லாம் வந்து ப்ரீ இமேஜோட கனெக்ட் ஆகுது அதை மட்டும்தான் ரேஞ்சுன்னு சொல்கிறோம். ஸோ அப்படி பார்த்தா 2, 4, 6, 8 ஈவன் நம்பர்ஸில் தான் போகும். ஓகேவா? ஸோ நான் 8 வந்து கண்டுபிடிக்கல. நீங்கள் நெக்ஸ்ட் 4 கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அது 8 தான் வந்திருக்கும். ஸோ இது ஒரு ஈவன் நம்பர்ஸில் நமக்கு வருது. இதுதான் ரேஞ்ச். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? இஸ் திஸ் ரிலேஷன் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க இல்லையா? இஸ் திஸ் ரிலேஷன் அ ஃபங்க்ஷன். சரி, இப்போ என்ன, எப்படி வந்து நம்ம அதை ப்ரூஃப் பண்ணுவோம் பாருங்க. எல்லா ப்ரீ இமேஜுக்கும் ஒரு இமேஜ் இருக்கா? எவ்ரி ப்ரீ இமேஜ் 1க்கு 2 இருக்கு, 2க்கு
3க்கு 6 இருக்கு. ஸோ 4, 5, 6. ஸோ நம்ம எல்லா ப்ரீ இமேஜஸ்க்கும் நம்ம எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் all elements in x having the image in y. ஓகே, இதுதான் வந்து அந்த ரூல். அந்த ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணாலே நமக்கு வந்து இது ஃபங்க்ஷன் அப்படின்னு ஆகிடும். ஸோ நான் இப்போ எப்படி எழுதுறது அப்படின்னு சொன்னால் எவ்ரி எழுதலாமா? எவ்ரி எக்ஸ் belongs to natural number n has only one image, which means y belongs to n. Okay, therefore it is a function. Okay.